கைவிடப்பட்ட வயல். அமைதி ஒரு அடிப்படையான தேவை. அமைதி என்பது ஒரு ஆடம்பரமான விடயம் அல்ல. அமைதி ஒரு சொல் அல்ல. அமைதி ஒரு உணர்வு. எங்களுக்கு நித்திரை கொள்ள வேண்டியதற்கான தேவை உள்ளது போல, உணவு உண்ண வேண்டிய தேவை உள்ளது போல, தண்ணீர் அருந்த வேண்டிய தேவை உள்ளது போல, காற்றை சுவாசிக்க வேண்டிய தேவை உள்ளது போல, அமைதியும் எங்களது வாழ்வில் ஒரு தேவையாகும். அமைதி இல்லாத எங்களது செயல்பாடுகள் எல்லாம் உடைந்து விடுகின்றன. எங்களது அடிப்படை சிந்தனைகள் உடைந்து போகின்றன. எங்களது பார்வை உடைந்து போகின்றது. அப்பொழுது நாங்கள் தொடர்ந்தும் ஒரு மனிதனாக செயல்பட முடியாமல் போகின்றது. அதனால்தான் அமைதி முக்கியமானது. அமைதி ஏற்கனவே ஒவ்வொரு மனிதனின் உள்ளேயும் உள்ளது. அமைதி என்பது எது நல்லதோ அதனை பராமரித்து வளர்ப்பது பற்றியது. ஒரு தோட்டத்திற்கும் கவனிப்பாரற்ற இடத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு இடம் பராமரிக்கப்பட்டது. அங்கு ரோஜா செடிகள் நடப்பட்டன. புல்லுக்கு தண்ணீர் ஊற்றப்பட்டது. அங்கு அழகான பூக்கள் மலர்கின்றன. அந்த கைவிடப்பட்ட தோட்டத்திலும் செடிகள் வளர்கின்றன. ஆனால் அங்கு களைகளும் குப்பைகளும் தான் எங்கும் நிறைந்திருக்கும். இந்த உலகத்தில் பிரளயங்களும் துன்பங்களும் உள்ளன. ஏனெனில் இந்த தோட்டம் கைவிடப்பட்டு விட்டது. வெற்றியும் வேதனைகளும் எங்களது வாழ்வில் நடைபெறலாம். ஆனால் அமைதி தொடர்ந்து இருக்கின்ற ஒன்று. சொர்க்கமும் நரகமும். ஒரு காலத்திலே ஒரு அரசன் இருந்தான். அவன் அயல் நாட்டுடன் போர் தொடுக்க வேண்டி ஏற்பட்டது. அதனால் இரவு முழுவதும் அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். நான் இதில் இறந்து போகலாம், நான் கொல்லப்படலாம். அவ்வாறு நான் கொல்லப்பட்டால் சொர்க்கத்துக்கு செல்வேனா அல்லது நரகத்துக்கு செல்வேனா? சொர்க்கத்திற்கு போவேனா அல்லது நரகத்திற்கு போவேனா என எண்ணினான். இரவு முழுவதும் சொர்க்கத்துக்கு செல்வேனா அல்லது நரகத்துக்கு செல்வேனா, சொர்க்கத்துக்கு செல்வேனா அல்லது நரகத்துக்கு செல்வேனா என்ற எண்ணம் அவனை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. மறுநாள் அவன் தனது கவசங்களை அணிந்த வண்ணம் தனது குதிரையில் ஏறினான். தனது படை வீரர்கள் பின்தொடர அவன் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுதும் அவனுக்கு நான் சொர்க்கத்துக்கு போவேனா, சொர்க்கம் எப்படியானது, நரகம் எப்படியானது எனும் கேள்விகள் அவனை தொந்தரவு செய்து கொண்டிருந்தன. மிகவும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு ஞானி மறுபக்கத்தில் வந்து கொண்டிருப்பதை அவன் கண்டான். அவன் அந்த ஞானியை நோக்கி விரைந்து சென்றான். தனது குதிரையிலிருந்து இறங்கி, என்னிடம் ஒரு கேள்வி உள்ளது. சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன எனக் கேட்டான். அதற்கு அந்த ஞானி, மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னிடம் நேரமில்லை, நான் ஒரு இடத்திற்கு போய் கொண்டிருக்கின்றேன், நான் தாமதமாகிவிட்டேன் என கூறினார். அது அரசனுக்கு மிகவும் கோபத்தை மூட்டியது. நான் யாரென உங்களுக்கு தெரியுமா? நான் அரசன். நான் உங்களிடம் சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன என ஒரு எளிமையான கேள்வியை கேட்டேன். அதற்கு பதில் சொல்ல உங்களால் முடியாதா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அரசரின் கோபம் வளர்ந்து கொண்டே போனது. அவனது கோபம் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே போனது. அப்பொழுது அந்த ஞானி, அரசனே, நீ நரகத்தில் இருக்கின்றாய் என கூறினார். அரசனுக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. உடனே அவன், கடவுளே, இவர் உண்மையான ஒரு அறிவாளிதான். நான் என்ன செய்து விட்டேன்? நான் அவரை நோக்கி கத்திவிட்டேனே என எண்ணினான். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இதனை முதலில் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் கூறியது முற்றிலும் உண்மைதான். அது மிகவும் விவேகமுள்ள ஒரு விஷயம், மிகவும் அற்புதமானது. அதனை எனக்கு சுட்டிக்காட்டியதற்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இப்பொழுது நான் தெளிவாகிவிட்டேன். நான் புரிந்து கொண்டேன். அது உண்மையிலே நரகம்தான் என அரசன் கூறினான். அப்பொழுது அந்த ஞானி, அரசனே, நீ இப்பொழுது சொர்க்கத்தில் இருக்கின்றாய் என கூறினார். எனவே நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றீர்களா? ஏனெனில் நீங்கள் சொர்க்கத்தில் இல்லை என்றால் நீங்கள் அங்குதான் இருக்க வேண்டியவர். நரகம் உங்களுக்கு நல்லது அல்ல. உங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நம்பிக்கையை உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொர்க்கத்தை உணர வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அமைதியை உணர வேண்டும். ஒரு தடவை உணர்வது போதுமானது அல்ல. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை மட்டும் உணவு உட்கொண்டு உயிர் வாழ முடியுமா? இல்லை. நீங்கள் தினமும் தண்ணீர் அருந்த வேண்டுமா? ஆம். நீங்கள் ஒவ்வொரு இரவும் நித்திரை கொள்ள வேண்டுமா? ஆம். அதே போன்றுதான் நீங்கள் தினமும் அமைதியில் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களது உள்ளத்தை கேட்கும் பொழுது அமைதியில் இருக்க வேண்டும் என்ற உற்சாகம் ஏற்படுகிறது. நிறைவாக இருக்க வேண்டும் என்ற உள்ளத்தின் விருப்பத்தை நாங்கள் செவிமடுப்பதில்லை. ஆனந்தமாக இருப்பதற்கு, தினமும் நன்றி உணர்வை உணர்வதற்கு.
எல்லாவிதமான அற்புதங்களிலும் மேலான மிகவும் அற்புதமான வந்து போகும் இந்த மூச்சின் மேல் நாங்கள் ஆர்வம் கொள்வதற்கான உள்ளத்தின் விருப்பத்தை நாங்கள் செவிமடுப்பதில்லை. உயிருடன் இருப்பது என்றால் எப்படி இருக்கும் என்பதனை நாங்கள் மறந்துவிட்டோம். எங்களது வாழ்வை கொண்டாடுவதற்கு பதிலாக நாங்கள் ஒருவரை ஒருவர் கொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அது வெட்கக்கேடானது. அதற்கான காரணம் எதுவாக இருந்தாலும் சரி, அது வெட்கக்கேடானது. இந்த உலகில் பலர் பசியால் வாடுகிறார்கள் என மக்கள் கூறுகிறார்கள். அவர்கள் ஏன் பசியால் வாடுகிறார்கள் என எண்ணுகிறீர்கள்? ஏனெனில் அவர்கள் அவ்வாறுதான் உருவாக்கப்பட்டுள்ளார்களா? இல்லை, மனிதனின் பேராசை காரணமாக அவர்கள் பசியாக இருக்கிறார்கள். தேவையான அளவு உணவு உற்பத்தி செய்யப்படவில்லை என எண்ணுகிறீர்களா? ஒவ்வொரு வருடமும் விளைகின்ற உணவுப் பொருட்களின் அரைவாசி வீணாக்கப்படுகின்றது. மக்களுக்கு இலகுவாக உணவு வழங்க முடியும். ஏழ்மையை உருவாக்கியது யார்? ஏழ்மையை மக்கள்தான் உருவாக்கினார்கள். பேராசை, எனது எனது என்ற பேராசைதான் ஏழ்மையை உருவாக்கியது. இந்த சகல விதமான கொடுமைகளின் மத்தியிலும் நம்பிக்கை உள்ளது. மனிதர்களாகிய நாங்கள் இவ்வாறான மிகவும் தாழ்ந்த நிலைக்கு செல்ல முடியும் என்றால், ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் மிகவும் மேலான நிலைக்கும் செல்ல முடியும்.